யார் வஞ்சிக்கப்படுவார்கள்? வசனம் தெரியாதவர்கள் வஞ்சிக்கப்படுவார்கள். One who is ignorant of the word of God is a candidate for deception. நீங்கள் பாவம் செய்யாமல் இருப்பதற்கு தேவனுடைய வசனம் உங்கள் உள்ளத்திலே இருக்க வேண்டும். You have to hide the word of God in your heart so that you can live a holy life. இரவும் பகலும் வசனத்தை தியானிக்கிறவர்கள் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. Those who meditate the word day and night, the Bible says they will have success. வாழ்வும் வசனமும் நிகழ்ச்சிக்கு ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்புடன் வரவேற்கின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து ஆசீர்வாத வாய்க்காலாக தீர்த்தருள்வாராக. தொடர்ந்து மிஷனரி ஊழியத்திற்காக எப்படி ஜெபிக்க வேண்டும், ஏன் ஜெபிக்க வேண்டும், எந்த வேகத்தோடு ஜெபிக்க வேண்டும் என்று நாம் படித்துக்கொண்டு வருகிறோம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பீப்புள் ஆஃப் காட். இந்த 10 ஆண்டு காலம், எழுப்புதலின் 10 ஆண்டு காலம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிற 2021 2030 பல காரியங்கள் தேவன் தேசத்திலே செய்ய விரும்புகிறார். சந்திக்கப்படாத எல்லைகளிலே தேவன் தம்முடைய சபையினுடைய பிரசன்னத்தை கொண்டு போக விரும்புகிறார். ஊழியர்களை தேவன் எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். சபைகளுடைய கெப்பாசிட்டியை என்லார்ஜ் பண்ணி வழக்கமாக செய்கிற நிலையிலிருந்து அவர்களை வெடித்து வெளியிலே கொண்டு வந்து பயன்படுத்த விரும்புகிறார். பல அசைவுகளை பார்க்கிறோம். சிலருக்கு இந்த அசைவுகள் பிடிக்கவில்லை. ஆவியானவர் சபையிலே பாரம்பரியமாக நாம் செய்து வருகிற காரியங்கள், வசனத்திற்கு ஒவ்வாத காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், தேவன் சொன்ன காரியத்தை விட்டுவிட்டு தேவன் சொல்லாத காரியங்களிலே சிக்குண்டு இருக்கிறதான சபைகளை தேவன் கலைக்கிறார். கூட்டை கலைக்கிறதை போல அசைக்கிறார். தலைவர்களை தேவன் அசைக்கிறார். விசுவாசிகளை தேவன் அசைக்கிறார். எல்லாவற்றையும் அசைக்கிற ஒரு தேவன். ஆமென். ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம், ஆண்டவர் ஒரு முறை எல்லாவற்றையும் அசைப்பார். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனம், 5 காரியங்கள் அங்கே போடப்பட்டிருக்கிறது. வானத்தை அசைப்பேன், பூமியை அசைப்பேன், சமுத்திரத்தை அசைப்பேன், வெட்டாந்தரையை அசைப்பேன். ஆண்டவர் எல்லாவற்றையும் அசைக்கிறார். அதோடு கூட சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், மக்கள் இனங்களை அசைய பண்ணுவேன். ஆண்டவர் இந்த அசைவுகளை எல்லாம் செய்வதற்கு காரணம், அசைவில்லாத ராஜ்யத்தை குறித்து மக்கள் அறிந்து கொள்வதற்கு. ஆமென். இங்கே ஆகாய் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசித்தோம். இப்பொழுது நான் உங்களுக்கு எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தை நான் உங்களுக்கு மேற்கோள் காட்டுகிறேன். கவனியுங்கள். அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். 26-27 வசனங்கள். அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிற்று. இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுதும் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலைக்கத்தக்க. கவனிங்க, அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசைவுள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல மாறிப்போம் என்பதை குறிக்கிறது. ஆண்டவர் அசைக்கிறார், வானத்தை அசைக்கிறார், பூமியை அசைக்கிறார், பூமி அதிர்ச்சி, சமுத்திரத்தை அசைக்கிறார், சுனாமி, வெட்டாந்தரையை அசைக்கிறார், ஜாதிகளை அசைக்கிறார். இந்த பேண்டமிக்கு உலகத்தில் உள்ள எல்லா தேசத்தையும் அசைத்து விட்டது. விஞ்ஞான உலகத்தை அசைத்து விட்டது, மருத்துவ உலகத்தை அசைத்து விட்டது, அரசியல் வட்டாரத்தை அசைத்து விட்டது, பொருளாதாரத்தை அசைத்து விட்டது. ஆண்டவர் எல்லாவற்றையும் அசைக்கிறார். ஆமென். ஆண்டவர் இந்த கடைசி நாட்களில் சபையையும் அசைக்கிறார். ஆமென். உண்மையாய் கட்டப்பட்ட சபைகள் நிலைத்திருக்கும் இந்த அசைவிலே.
ஆண்டவருக்கு பிரியமில்லாமல், ஆண்டவருடைய என்டார்ஸ்மெண்ட் இல்லாமல் கட்டப்பட்ட காரியங்கள் அசைக்கப்படும். God is shaking everything so that that which cannot be shaken can remain. அசைக்கப்படக்கூடிய எல்லாம் அசைக்கப்பட ஆண்டவர் அனுமதிக்கிறதற்கு காரணம், அசைக்கப்படாத காரியங்கள் நிலைக்கத்தக்கதாக. ஆண்டவர் சபைகளை மிஷனரி ஊழியத்திற்காக அழைக்கிறார். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை அவருடைய எண்ட் டைம் பிளான்ல கொண்டு வந்து நிறுத்த விரும்புகிறார். தேவனுடைய கடைசி கால திட்டத்திலே நாம் பங்கெடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். சுயநலமாக எல்லாம் தங்களையே மையமாக வைத்து நான் என்னுடைய எனது பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்று இல்லாதபடிக்கு நான் என்னுடைய எனது அன்ஹோலி ட்ரினிட்டியை பிடித்துக்கொண்டு பரிசுத்த திருத்துவமாகிய பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய இருதயத்தில் இருக்கிற காரியங்களை புரிந்து கொள்ளாமல் நான் என்னுடைய எனது ஐ மீ மைசெல்ஃப் என்ற அப்சஷன் இன்றைக்கு பல திருச்சபை வட்டாரத்திலே இருக்கிறது, ஊழியர்கள் நடுவிலே இருக்கிறது, விசுவாசிகள் நடுவிலே இருக்கிறது. தேவ சித்தம், தேவ திட்டம், தேவ நோக்கம் என்ற வெளிப்பாடு கிடையாது. இயேசுவின் நாமத்தினால அவைகள் எல்லாவற்றையும் தேவன் அசைக்கிறார். அசைக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இடித்து தள்ள வேண்டிய காரியங்களை கர்த்தர் இடித்து தள்ளுவாராக என்றே நான் சொல்லுகிறேன். எரேமியாவுக்கு கர்த்தர் கொடுத்த அபிஷேகம் என்ன? எரேமியாவுக்கு கர்த்தர் கொடுத்த அபிஷேகம் என்ன? அது ஒரு கடினமான நேரம். சபையானது சோரம் போன ஒரு காலம், தேவ ஜனங்கள் சோரம் போன ஒரு காலம், எரேமியா தீர்க்கதரிசி எழும்பின காலம். இன்றைக்கு எரேமியா போல தீர்க்கதரிசிகள் தேவை. ஆனால் அவர்கள் பேசுகிற செய்தியை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நன்றாக நீங்கள் செழிப்பாக இருங்கள், நீங்கள் ஆசீர்வாதமாக இருங்கள், கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும், இந்த வார்த்தைகளையே கேட்கிறதான காலம் இது. வஞ்சிக்கப்படுகிற காலம் இது. அப்படிப்பட்டதான ஒரு காலம் தான் எரேமியாவின் காலம். பாபிலோனுக்கு சிறை போக அவர்கள் நியமிக்கப்பட்ட ஒரு காலம். எரேமியா என்ற ஒரு தீர்க்கதரிசி எழும்புகிறார். கண்ணீரின் தீர்க்கதரிசி, புலம்பல் தீர்க்கதரிசி. He laments, he cries, but he was not heard. அவருக்கு தேவன் கொடுத்த அபிஷேகம் என்ன தெரியுமா? கவனிங்க. 10ஆம் வசனம், எரேமியா 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பார், பிடுங்கவும், இடிக்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும். இதெல்லாம் ஒரு அனாயிண்டிங்கா பிரதர்? ஆமா, பைபிள்ல இருக்கு, பாருங்க. அப்படிப்பட்டதான தீர்க்கதரிசிகளை கர்த்தர் எழுப்புவாராக. சில தேவன் விரும்பாத காரியங்கள் திருச்சபையிலே இருக்கிறது என்றால், தேவன் விரும்பாத காரியங்கள் இருக்கும் என்றால், அதை பிடுங்கவும், அதை இடிக்கவும், அதை அழிக்கவும், அதை கவிழ்க்கவும், பிறகு கட்டவும், நாட்டவும் என்ற காரியங்களை செய்யவும். கவனியுங்கள், எரேமியாவுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு அபிஷேகம். அப்படிப்பட்ட அபிஷேகத்தோடு உள்ள எரேமியாக்களை தேவன் எழுப்புவாராக என்று நான் அறைகூவல் வைக்கிறேன். ஆண்டவரை எழுப்பும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவர் அதை தான் செய்கிறார் என்று நான் உறுதியாக சொல்லுகிறேன். தடவி கொடுக்கிற பிரசங்கங்கள், தட்டி கொடுக்கிற பிரசங்கங்கள், கைத்தட்டலை பெறுகிற பிரசங்கங்கள், நேயர் விருப்ப செய்திகள், நேசர் விருப்ப செய்திகள் எங்கே? இன்றைக்கு நிறைய பீப்புள் ஃப்ரெண்ட்லி சர்ச், யூசர் ஃப்ரெண்ட்லி மேனுவல்னு சொல்றாங்களே, அது மாதிரி யூசர் ஃப்ரெண்ட்லி சர்ச். இயேசுவின் நாமத்தினால யூசர் ஃப்ரெண்ட்லி சர்ச் இஸ் நாட் வாட் காட் has in his mind. We must go back to the biblical pattern. வேதாகம முறைமைக்கு நாம் திரும்ப வேண்டும். பார், பிடுங்கவும், கட்டவும், நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். God still calls people with this anointing and we don't recognize such people. புல்டோசர் அனாயிண்டிங் என்று கூட வைத்துக் கொள்ளலாம். ஆமா, சரியில்லாத ஃபவுண்டேஷனில்
இருக்கிறதான காரியங்களை இடித்து தள்ளக்கூடிய, இங்கே பாருங்க, இப்படிப்பட்டதான அபிஷேகத்தை உடையவர்கள் ஆரோக்கியமில்லாத அஸ்திபாரத்தை போட்டு சபையை நடத்தி கொண்டிருந்தால், இப்படிப்பட்டதான ஊழியர்கள்லாம் அங்கே போனால் அந்த ஊழியம் அதோடு க்ளோஸ் பண்ணிடணும். ஆமாம், ஆமேன். ராங் ஃபவுண்டேஷன் சபை என்று நாம சொல்லலாம், ஆண்டவருடைய பார்வையில் அது சபை அல்ல. கள்ளர் குகை என்று எரேமியா சொல்லுகிறார். எரேமியா 7ஆம் அதிகாரத்திலே அதே காரியத்தை இயேசுவும் சொல்லுகிறார். When Jesus came to the temple, he said, den of thieves. And that is a borrowed term from Jeremiah. சபை என்று நாம் சொல்லலாம், ஆனால் எல்லாமே சபையா? வேதத்தின்படி சபையா? தேவனுடைய பார்வையிலே சபையா என்ற கேள்விகள் வருகிறது. என்ன பாஸ்டர், டிவியில் நீங்கள் பேசும்போது இப்படிலாம் பேசுகிறீங்க, நீங்கள் எல்லாவற்றையும் இப்படி பப்ளிக்காக போட்டு உடைக்கிறீங்க. பிரியமானவர்களே, செய்தி எல்லாருக்கும் போகணும் என்றால் அதுக்கு தானே இங்கே வரோம். உங்ககிட்ட நாங்கள் இங்கே டிவியில் தடை கொடுக்குற பிரசங்கம் பண்ணுறதுக்கு நான் வரல. I will speak what message God has put in my heart. உங்களுக்கு பிடிக்கிற செய்திகளை பேசுகிற இனிப்பு பிரசங்கியார் நான் அல்ல. இனிப்பு பிரசங்கங்கள் நிறைய இருக்கிறது. சக்கர வியாதி உள்ள விசுவாசிகள் தான் அது உருவாக்கும். ஹல்லேலூயா. கவனிங்க, இது ஒரு அபிஷேகமா பாஸ்டர்? எஸ். பார், பிடுங்கவும், இடிக்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும், கட்டவும், நாட்டவும். ஆமாம், கட்டவும் நாட்டவும் கம்மி தான். பிடுங்க வேண்டியது நிறையா இருக்குது, இடிக்க வேண்டியது நிறையா இருக்குது, அழிக்க வேண்டியது நிறையா இருக்குது, கவிழ்க்க வேண்டியது நிறையா இருக்குது. எரேமியாவின் காலத்தில் பிடுங்க வேண்டியது நிறையா இருக்குது, இடிக்க வேண்டியது நிறையா இருக்குது, அழிக்க வேண்டியது நிறையா இருக்குது, கவிழ்க்க வேண்டியது நிறையா இருக்குது. கட்ட வேண்டியது, நாட்ட வேண்டியது கம்மி தான். பிரியமானவர்களே, there is much to be undone in the church. I know that, and I'm screaming only because of that, and I know I will be hated for this, but I don't care a damn. I rather speak what God wanted me to speak. என்ன பேச வேண்டும் என்று நான் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேனோ அதை பேசுவதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். அதற்காக நான் கல்லெறிபட்டாலும் பரவாயில்லை, அதற்காக நான் குற்றப்படுத்தப்பட்டாலும் பரவாயில்லை by the main establishment. எரேமியாவை ஏற்றுக்கொள்ளவில்லை. பிரியமானவர்களே, எரேமியாக்களை தேவன் எழுப்பணும்னு ஜெபம் பண்ணுங்க. யோவான் ஸ்நானகனை கர்த்தர் எழுப்பணும்னு ஜெபம் பண்ணுங்க. எப்படி ஆண்டுடைய முதலாம் வருகைக்கு முன்பாக ஒரு யோவான் ஸ்நானகன் எழும்பினாரோ, அதே போல தேவன் இயேசுனுடைய இரண்டாம் வருகைக்கு முன்னதாக ஒரு யோவான் ஸ்நானகனின் தலைமுறையை கர்த்தர் எழுப்புகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும். நெற்றி கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமே. உயர் பதவியில் இருக்கிறவர்கள், ஆசனத்தில் அமர்ந்திருக்கிறவர்கள் தவறு செய்தாலும் கேட்போம் என்ற செய்தியாளர்கள், ஜான் த பேப்டிஸ்ட் ஜெனரேஷன், ஜேடிபி ஜெனரேஷன், ஆண்டவரே எழுப்புங்கப்பா, ஆண்டவரே எரேமியாக்களை எழுப்புங்கப்பா. ஆமென். பிடுங்க வேண்டியதை பிடுங்க, இடிக்க வேண்டியதை இடிக்க, அழிக்க வேண்டியதை அழிக்க, கவிழ்க்க வேண்டியதை கவிழ்க்க. எரேமியா 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கிறேன். நான் என்னமோ எனக்கு வாய்க்கு வந்ததை பேசுகிறேன் என்று நினைக்க கூடாது. நீங்கள் வசனத்தை பார்க்க வேண்டும். கட்டவும் நாட்டவும். ஆண்டவரே, எங்கள் இந்திய தேசத்தில் இந்த எழுப்புதலின் 10 ஆண்டு காலத்தில் ஆண்டவரே ஆரோக்கியமற்ற காரியங்களை எல்லாம் ஆண்டவரே பிடுங்க, ஆண்டவரை இடிக்க, ஆண்டவரை அழிக்க, ஆண்டவரை கவிழ்க்க, அப்படிப்பட்ட அபிஷேகத்தை உடைய எரேமியாக்களை எழுப்போம். ஜீசஸ் நேம். எழுப்புகிறதற்காக ஸ்தோத்திரம். கட்டவும் நாட்டவும் ஆண்டவரே அதே ஆர்டரில் எழுப்புவீராக. ஆண்டவர் தேசத்தில் நீர் விரும்புகிற காரியம்,
இந்த கடைசி நாட்களிலே உலகம் எங்கிலும் நீர் செய்ய விரும்புகிற காரியம் செய்யப்பட ரபா கராத்தியாலபா ஆவியானவரே செய்யுங்கப்பா என்று கேளுங்கள். ஆமேன். மிஷனரிகளுக்காக எப்படி ஜெபிக்க வேண்டும் என்ற தொடர்தான் இது. ஆனாலும் ஆவியானவர் வேறு காரியங்களையும் பேசுகிறார். ஓ ஜீசஸ், ஆண்டவரே சபையானது சபையாக இருக்கட்டும். லெட் த சர்ச் பி சர்ச். நீர் காட்டின பேட்டர்ன் படி சபை இருக்கட்டும். நீர் காட்டின பேட்டர்ன் படி சபை இருக்கட்டும். அப்படிப்பட்ட ஆதங்கப்படுகிற தீர்க்கதரிசிகளையும் மன்றாட்டு ஜெப வீரர்களையும் அழுது ஓலமிடுகிறதான ஜெப வீரர்களையும் கர்த்தர் எழுப்புவாராக. உங்களுக்கு அந்த அழைப்பு வருகிறதா? அந்த ஆதங்கத்தை உணர்கிறீர்களா? தேவனுடைய இருதய துடிப்பை புரிந்து கொள்கிறீர்களா? இதையெல்லாம் அறிந்து ஜெபிக்கிற, அழுது புலம்புகிற, முட்டி முட்டி அப்பா சபையை மன்னியும் என்று சொல்லி கதறுகிற ஜெப வீரர்களை கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார். ஆமேன். தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதற்கு தயங்குகிற ஊழியர்கள் தைரியமாய் பேசணும்ப்பா. ஆண்டவரே, அதற்காக ஜெபம் தேவை. அப்படிப்பட்ட மிஷனரிகள் தேவை. ஆண்டவர் சில மிஷனரிகளை, சில ஊழியர்களை இந்தியாவிலே அப்படி எழுப்பி வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிவோம். ஆனால் அவர்களெல்லாம் பாப்புலர் பிரீச்சர்ஸாக நாம் வைக்க மாட்டோம். அவர்களை ஒதுக்கி வைக்க ட்ரை பண்ணுவோம். ஒரு பக்கம் கிருபையின் பிரசங்கியார்கள் பெருகிக் கொண்டிருக்க, இன்னொரு பக்கம் தேவன் வைராக்கிய வாஞ்சையோடு எரேமியாக்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார். எரேமியாவின் காலத்தில் இப்படிப்பட்ட பிரசங்கியார்கள் இருந்தார்களா? இருந்தாங்க. கவனிங்க, எரேமியா 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இதோ ஒன்றுக்கும் உதவாத பொய் வார்த்தைகளை நீங்கள் நம்புகிறீர்கள் என்று எரேமியா சொல்லுகிறார். ஒன்றுக்கும் உதவாத பொய் வார்த்தைகள். எல்லாம் நல்லா இருக்கும், நல்ல காலம் பறக்குது அப்படி தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஊழியர்கள் பெருகிவிட்டார்கள். எவ்ரி 1ஆம் தேதி நல்ல காலம் பிறக்குது. அது மாதத்தின் முதலாவது நாளோ, அது வருஷத்தின் முதலாவது நாளோ நல்ல காலம் பிறக்குது. பிரியமானவர்களே, ஏன் நாம் சரியாக செய்தியை சொல்லுவதில்லை? நம்முடைய ஜீவியத்திற்கான சவால்களை ஏன் பெற்றுக்கொள்ள விரும்புவதில்லை? சபை விசுவாசிகளை நீங்களும் பொறுப்பு. இப்படிப்பட்ட செய்திகளை நீங்கள் கேட்க விரும்புகிறதுனால தான் அப்படிப்பட்ட பிரசங்கியார்களும் அப்படிப்பட்ட செய்திகளை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் நிதானிக்க வேண்டும். எரேமியா 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தரின் ஆலயம் இதுவே என்று சொல்லி பொய் வார்த்தைகளை நம்பிக்கொண்டு நீங்கள் இருக்கக்கூடாது. ஆமாம், நம்ம சபையில் இருக்கிறோம், நம்ம விசுவாசி தானே அப்படி இருந்து ஜென்ரலாக நைவாக நீங்கள் நினைக்கிறது தப்புங்க. லைஃப் எப்படி இருக்கு என்று எரேமியா ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுகிறார். அந்த நாட்களில் இருந்ததான தேவஜனத்தை. கர்த்தரின் ஆலயம் செய்கிறதெல்லாம் அட்டூழியம், அப்புறம் நான் பிலீவரு, செய்கிறதெல்லாம் நான்சென்ஸு, அப்புறம் நான் தேவனுடைய பிள்ளை, நான் தான் சபைக்கு போகிறேனே, நான் தான் ஊழியத்துக்கு கொடுக்குறேனே. பிரியமானவர்களே, ரைட்டுங்க. ஆனால் உங்கள் லைஃப் எப்படி இருக்குங்கிறதையும் ஆவியானவர் கேட்க விரும்புகிறார். கர்த்தரின் ஆலயம் இதுவே என்று சொல்லி பொய் வார்த்தைகளை நம்பிக்கொள்ளாதிருங்கள். நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் நன்றாய் சீர்படுத்தி நீங்கள் மனுஷனுக்கும் உள்ள வழக்கை நியாயமாய் தீர்த்து பரதேசியையும் திக்கற்றவர்களையும் விதவையையும் ஒடுக்காமலும். கிரைஸ்ட்-லைக் கேரக்டர் ஒன்றுமே இல்லையே. ஆனால் ஆலயம் கர்த்தருடைய பிள்ளை விசுவாசி நான் என்று சொல்லுகிறீர்களே. லைஃபை கொஞ்சம் சீர்படுத்தி பாருங்க, சீர்தூக்கி பாருங்க என்று எரேமியா கேட்கிறார். கர்த்தரின் ஆலயம் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிற ஏமாற்று வார்த்தைகளை நம்பிக்கொண்டு இல்லாமல் இருங்கள். பரதேசியையும் திக்கற்றவர்களையும் விதவையையும் ஒடுக்காமலும் குற்றமில்லாத இரத்தத்தை இந்த ஸ்தலத்தில் சிந்தாமலும் உங்களுக்கு கேடுண்டாக அந்நிய தேவர்களை பின்பற்றாமலும் இருப்பீர்களே ஆகில், நீங்கள் திருடி கொலை செய்து விபச்சாரம் பண்ணி பொய்யானையிட்டு, லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் 9ஆம் வசனத்தில், அப்புறம் எல்லா நான்சென்ஸையும் செய்துட்டு, எல்லா அநியாயத்தையும் செய்துட்டு, எல்லா அக்கிரமத்தையும் செய்துட்டு, லுக் அட் வாட் த ப்ராஃபட் ஜெரமையா சேஸ். எரேமியா என்ன சொல்கிறார் பாருங்கள். 10ஆம் வசனம். எல்லா அட்டூழியத்தையும் செய்துட்டு
பிற்பாடு வந்து அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை நல்ல பிள்ளை போல சர்ச்சுக்கு வந்து என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயத்தில் கவனிங்க, பிற்பாடு வந்து என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயத்தில் எனக்கு முன்பாக நின்று தேவன் சொல்லுகிறார், இந்த அருவருப்புகளை எல்லாம் செய்வதற்கு விடுதலை பெற்றிருக்கிறோம் என்று சொல்வீர்களோ? என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயம் உங்கள் பார்வைக்கு கள்ளர் குகை ஆயிற்றோ? இதைத்தான் இயேசு பிறகு யூஸ் பண்ணுகிறார். கள்ளர் குகை ஆயிற்றோ? தேவாலயத்தை பார்த்து கள்ளர் குகை என்று எரேமியா சொல்லுகிறார். பாபிலோனியர்கள் வந்து சீக்கிரம் லூட் பண்ண போறாங்க. This is before the Babylon captivity and the prophet was right. இதோ நானும் இதை கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். இதோ நானும் இதை கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் முந்தி என் நாமம் விளங்க பண்ணின சீலோவில் உள்ள என் ஸ்தலத்துக்கு நீங்கள் போய் இஸ்ரவேல் ஜனத்தினுடைய பொல்லாப்பு நிமித்தம் நான் அதற்கு செய்ததை பாருங்கள். ஹிஸ்டரியை படித்து பாருங்கன்றார் எரேமியா தீர்க்கதரிசி. கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் பொழுது சொல்லுகிறார், தேவன் தான் பேசுகிறார். ஹிஸ்டரியை பாருங்க. சீலோ என்னதுங்க? சீலோங்கிற இடத்துல தாங்க உடன்படிக்கை பெட்டி இருந்துச்சு. 369 வருஷம் தேவாலயம் கட்டப்பட்ட பிறகு அந்த உடன்படிக்கை பெட்டி அதிகமான ஆண்டுகள் அந்த தேவாலயத்தில் இருந்தது என்பது உண்மை. ஆனால் வனாந்திரத்தில் 40 ஆண்டுகள் ஒருவேளை இருந்திருக்கலாம். அதற்கு பிறகு அந்த தேவாலயமாகிய சாலமோன் தேவாலயமாகிய தேவாலயத்திலே இருந்த காலத்திற்கு பிறகு அபினதாபின் வீட்டிலே 20 வருஷம் இருந்துச்சு. இங்கேயும் அங்கேயும் அது நிறைய அலைப்பட்டது. அந்த ஆர்க் ஆஃப் த கவர்னட் எங்கெல்லாம் அப்படியே போச்சுங்கிறத படிக்க முடியும் நம்ம. 2வது தேவாலயத்தில் உடன்படிக்கை பெட்டி இல்லை, அது தெரியுமா உங்களுக்கு? இயேசு தேவாலயத்திற்கு வரும்பொழுது உடன்படிக்கை பெட்டி இல்லை, தெரியுமா உங்களுக்கு? முதல் ஆலயத்தில் அந்த பாபிலோனில் வந்து அவர்களை சிறைப்படுத்தி கொண்டு போகும் பொழுது போன உடன்படிக்கை பெட்டி இன்றைக்கு வரைக்கும் தெரியாது எங்கே இருக்கிறது என்று. இந்த உடன்படிக்கை பெட்டி விசேஷமான தேவ பிரசன்னத்தை குறிக்கிற ஒரு காரியம். இந்த உடன்படிக்கை பெட்டியை தான் தாவீது கொண்டு வருகிறான் மறுபடியுமாக எருசலேமுக்கு. கவனிங்க, இந்த உடன்படிக்கை பெட்டி இருந்த ஒரு ரொம்ப நாள் தேவாலயத்திற்கு அடுத்து அதிகமாக இருந்த இடம் சீலோ. 369 ஆண்டுகள் என்று கணக்கிடப்படுகிறது. ஆண்டு சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனத்தினுடைய பொல்லாப்பு நிமித்தம் நான் அதற்கு செய்ததை பாருங்கள். எதற்கு? சீலோவுக்கு செய்ததை பாருங்கள். அங்கிருந்து போச்சில உடன்படிக்கை பெட்டி எதிரிக தானே எடுத்துட்டு போனாங்க, அதை நினைச்சு பாருங்கிறாரு ஆண்டவர். நீங்கள் இந்த கிரியைகளை எல்லாம் செய்தீர்கள், நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி வந்திருந்தோம். எவ்வளோ நாள் சொல்றதுன்னு கேட்கிறார் ஆண்டவர். நீங்கள் கேளாமலும் நான் உங்களை கூப்பிட்டும் நீங்கள் உத்தரவு கொடாமலும் போனபடியினால் நான் உங்களுக்கு கவனத்தை ஈர்ப்பதற்காக நான் என்னென்னலாம் செய்கிறது? தேவ ஊழியர்களை அனுப்பினேன், அசைக்கக்கூடிய எல்லாவற்றையும் அசைத்து கொண்டிருக்கிறேன். ஆனாலும் பழைய குருடி கதவை தரடிங்கிற நிலைமையில தானே இருக்கிறீங்க என்று ஆண்டு சொல்லுகிறதை போல இருக்கிறது. கேளாமல் இருக்கிறீர்களே, உணராமல் இருக்கிறீர்களே, நான் சொல்லியும் உங்களுக்கு புரியலையே. நீங்கள் கேளாமலும் நான் உங்களை கூப்பிட்டும் நீங்கள் உத்தரவு கொடாமலும் போனபடியினால் என் நாமம் தரிக்கப்பட்டதும். ஆண்டவருடைய வார்த்தையை கவனியுங்கள். நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறதுமான, ஏமாந்து நம்பிக்கொண்டிருக்கிறதுமான இந்த ஆலயத்திற்கும் எருசலேம் தேவாலயத்திற்கும் ஆண்டு சொல்ற வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசி மூலம் நடந்துச்சா இல்லையா? நடந்தது. இன்றைக்கு எரேமியா போன்ற தீர்க்கதரிசிகளை கர்த்தர் எழுப்புவாராக. இந்த ஆலயத்திற்கும் உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் நான் கொடுத்த ஸ்தலத்துக்கும் நான் சீலோவுக்கு செய்தது போல செய்வேன். சீலோவுக்கு என்ன நடந்துச்சோ அது எருசலேமுக்கும் நடக்கும், எருசலேம் தேவாலயத்துக்கும் நடக்கும். நீங்கள் இது தேவாலயம் தேவாலயம் சொல்லிட்டு நீங்க வந்து எல்லாம் கரெக்டா இருக்குன்னு நினைக்காதீங்க. லைஃப் சீர்தூக்கி பாருங்க. திஸ் இஸ் த ப்ராஃபட் ஆஃப் காட். இப்படிப்பட்ட செய்தியாளர்கள் இன்றைக்கு தேவை. அடுத்து 15ஆம் வசனம். நான் உங்களுடைய எல்லா சகோதரருமாகிய எப்ராயிம் சந்ததி அனைத்தையும் தள்ளி போட்டது போல. இது தெற்கு ராஜ்யமாகிய யூதாவுக்கு வருகிற தீர்க்கதரிசன வார்த்தை எரேமியா சொல்லுகிறது. இஸ்ரவேல் 2ஆக பிரிந்ததற்கு பிறகு நடக்கிறதான சம்பவம் இது. கீழே உள்ள 2
அந்த கோத்திரம் இருக்கிற யூதாவுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை இது. எரேமியாவினுடைய வார்த்தைகள். ஆனால் ஏற்கனவே வடக்கு ராஜ்யத்தில் அங்கே அசீரியர்கள் வந்து அந்த வடக்கு ராஜ்யத்தை அழித்து போட்டு விட்டார்கள், சூறையாடி விட்டு போய்விட்டார்கள். 10 கோத்திரத்தை அவர்கள் டீல் பண்ணி விட்டார்கள். அந்த ராஜ்யம், வடக்கு ராஜ்யம் அழிந்து போயிற்று அசீரியர்களாலே. எப்ராயிம் என்று சொல்லப்படுவார்கள் அவர்கள். வடக்கு ராஜ்யம் அல்லது எப்ராயிம். கவனிங்க, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த எப்ராயிம் சந்ததி அனைத்தையும் தள்ளி போட்டது போல உங்களையும் என் முகத்தை விட்டு தள்ளி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எச்சரிப்பின் வார்த்தை சொல்லிட்டு சொல்கிறார் ஆண்டவரே எரேமியா கிட்ட, நீ இந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் செய்ய வேண்டாம், அவர்களுக்காக மன்றாடவும் கெஞ்சவும் வேண்டாம், என்னிடத்தில் அவர்களுக்காக பரிந்து பேசவும் வேண்டாம், நான் உங்களுக்கு செவி கொடுப்பதில் திருந்தாத ஜென்மங்கள் என்று ஆண்டு சொல்லிவிட்டார். ஜெபம் பண்ணாதன்ட்டார். ஓ மை காட், இப்படித்தானா இன்றைக்கும் சபை இருக்கிறது? அதனால தான் பிடுங்கவும் இடிக்கவும் கட்டவும் கவிழ்க்கவும் உள்ள அனாயிண்டிங்க கொடுத்தாரு. ஆண்டவரே அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளை எழுப்புங்க. மனம் திரும்புகிற சபைகள் ஆண்டவரே காணப்படட்டும். அசைக்கப்படக்கூடிய காரியங்களை அசைக்கிறீர், அசைக்கப்படாதது நிலைத்திருக்கும்படியாக. நேரம் கடந்து விட்டது, ஜெபிக்க போகிறோம். தொடர்ந்து நாளை தினத்திலே மீதியான காரியங்களை பார்க்கலாம். நல்ல தகப்பனே, எங்களோடு கூட பேசினதற்காக ஸ்தோத்திரம். உங்கள் வசனம், உங்கள் வார்த்தை, உம்முடைய ஆண்டவர் தீர்க்கதரிசியினுடைய வார்த்தையை பார்க்கிறோம். இந்த காலத்திற்கு ஏற்ற செய்தியை நாங்கள் கேட்டோம். சபையானது குணப்படட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஊழியர்கள் குணப்படட்டும். ஆண்டவரே சபையும் பக்கம் திரும்பட்டும். Let there be a shift and change in this end time for your glory. In Jesus' name. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை தினத்திலே மறுபடியும் வாழும் வசனம் நிகழ்ச்சியிலே சந்திக்கிறேன்.